ஒரு தடவை திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. இப்ரேய மொழியும் கிரேக்க மொழியும் ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, போய் கற்றுக்கலான்னு சொல்லி. அப்போ ஃப்ரீயாக இருந்த வேலை இல்லை. சரின்னு போன உடனே அந்த பிரின்சிபல் கேட்டார், இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. போன உடனே வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் பேசிக்கலி புட்சர்ன்னு சொன்னேன். அவர் சாதாரணமாக ஒரு கறிக்கடையிலாம் வேலை செய்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கேட்டார், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த புட்சர் அண்ட் த பைபிள்? கறிக்கடைக்கும் எபிரேய மொழிக்கு நீ என்ன படிக்க போகிற, இப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்டார். திடீர்னு ஆவியானவர் அங்கே ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க, த கனெக்ஷன் பிட்வீன் த ஃபிஷர்மேன் அண்ட் த பைபிள் அப்படின்னு. மீன்காரனுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தமோ அதே சம்மந்தம் தான் கறிக்கடைக்காரனுக்கும் பைபிளுக்கும். அடுத்த வார்த்தை அந்த பிரின்சிபல் சொன்னார், நீ ஜாயின் பண்ணிக்கப்பான்னு சொன்னார். இதுக்கு தேவை படிப்பல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் ஞானம் உள்ளவர். எந்த இடத்துல என்ன பேசணுங்கிற அதான் வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் பேசுவது என்னதென்று கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார்.